வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துறது. அதை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியுதா? அதாவது இன் பர்டிகுலர் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம். இண்டெக்ஸை பேஸ் பண்ணால் ஆப்ஷன்ஸ், நிஃப்டிலேயோ பேங்க் நிஃப்டிலேயோ தான் பெரும்பான்மையான ட்ரேடர்ஸ் ஒரு 5000 இருந்தால் போதும், 10,000 இருந்தால் போதும், நம்ம நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஆர்வத்தில் வர்றீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு தேவையான பயிற்சி இருந்ததுன்னா தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 5000 10,000 அப்படிங்கிற விஷயம் இழந்துக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாது. அது தொடர்ந்து அது ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் இந்த தடவை பண்ணிடலாம், அடுத்த தடவை பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. அது நடக்கவே நடக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து கவனிக்கணும். மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிறது புரிஞ்சுக்கணும். நிறைய பயிற்சி பண்ணணும். அப்புறம் எடுத்தோன்னே ஆப்ஷன்ஸ்குள்ளார வராமல் ஸ்டாக்ஸில் போயிட்டு சும்மா ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அது மாதிரி வாங்கிட்டு உங்களுக்கு பெரிய லாஸும் வராது, பெரிய ப்ராஃபிட்டும் வராது. சும்மா அப்படியே வச்சுட்டு என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து 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 புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வருட காலம் இந்த விஷயத்தை திரும்ப 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 நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் புரிய ஆரம்பிக்கும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகுங்க கண்டிப்பாக. முதல் வருஷம் அது என்னன்னே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் அதுக்குள்ளார வந்திருப்பீங்க. அப்படியே உருண்டு புரண்டு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 2வது வருஷம் வரும்போதெல்லாம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. இது நம்ம தேவையில்லாமல் இதை தொட்டுட்டோமோ, இதில் நம்மளால் சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்வாங்கி இல்லாமல் நிறைய குழப்பங்கள் இருக்கும். தொடர்ந்து ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2வது வருஷம் கடைசியிலலாம் ஓரளவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். 3வது வருஷம்லாம் புரிஞ்சிடும். ஆனால் ப்ராஃபிட் உங்களால் பண்ண முடியாது. அப்படியே ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கும், திரும்ப லாஸ் ஆகும். இப்படியே தொடர்ந்து ஒரு மாதிரி சீசா மாதிரி விளையாட்டு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் 3 வருஷம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதோடைய நெளிவு சுழிவுகள் கண்டிப்பாக அதே வேலையாகவே இருக்கணும். நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ அது ட்ரேடிங்க்கும் அப்ளிகபிள் தான். அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரைக்குமே நம்ம இந்த வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால், அதாவது வருஷத்துக்கு நம்ம 360 370 வீடியோ தான் நம்ம பண்ணியிருந்துருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட நம்ம 500 வீடியோ டச் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய கடமை தான். நீங்கள் தான் பொறுமையாக இதை கற்றுக்கணும். இதுக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணுறேன்னு உள்ள களத்தில் இறங்காதீங்க. சரியா? சரி, ஓகே. நேற்று திங்கட்கிழமை அன்றைக்கி எனக்கு பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. அதை நான் எக்ஸ் வலைத்தளத்துலேயும் கூட உங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். என்னால் இதை வீடியோஸ் பண்ண முடியல. நான் வெட்னஸ்டே அன்னைக்கு உங்களுக்கான வீடியோஸ் கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்கள் அதை ஈஸியாக பிடிச்சிக்கிறீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்து இந்த சேனல் ஆரம்பிச்சேனோ அந்த விஷயம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். எக்ஸ் வலைத்தளத்தில் நீங்கள் அனலிசிஸ் பண்ணி எனக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். டே ஸ்லோ கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஹை வரைக்கும் போயிருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஹைக்கு மேலே போகணும். இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு இருக்குது. பட் பரவாயில்ல. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரமாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. இந்த ரிஜெக்ஷன் லெவல் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப தூரம் வந்திருக்குது, இங்கே இவ்வளோ தான் வந்திருக்குது, இங்கே இவ்வளோ தான் வந்திருக்குது. ஸோ ஒரு இடத்துல பிரேக் பண்ணுற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் பிரேக் அவுட் பார்க்கலாம். ஆனால் என்ன வால்யூம் ஆனாலும் இந்த லெவலை அவன் கட் பண்ணனா தான் மேலே போவான். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு தான் கீழே வந்துருக்கு ப்ரைஸு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லோயர் லோ பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. இந்த இடத்துலேருந்து நம்ம பேட்டர்ன் மேலே கீழே வந்திருக்குது, மேலே கீழே வந்திருக்குது, மேலே இப்படி வரணும். இந்த இடத்துக்கு வரணும். ஓரளவுக்கு கீழே வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி தான் நம்ம இந்த பேட்டர்ன் பார்க்குறோம்.
எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து லுக் பையர்ஸ் வீக்னஸ். இது வந்து ஆமாம், பையர்ஸ் வீக்னஸ்னு இது வந்து சொல்ல முடியாது. மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேஷன் பண்ணிக்குது மார்க்கெட்டை. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்த்தோமோ அதை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நம்மளுக்காக கொடுத்துருக்குது. எந்த ஹைக்கு போயிருக்குன்னா இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் கூட இதுவே நல்ல விஷயந்தான் நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் கூட பெட்டராக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரிய 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 உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். சரிங்களா? ஓ, வெரி பியூட்டிஃபுல். இது பாருங்கள், இந்த இடத்துல அழகாக வந்து சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. அதே நேரத்தில் இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ட்ரெண்ட் லைனை தொடணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி மேலே போனால் கூட அது வேலை செய்யலைன்னு நினச்சிக்காதீங்க. எக்ஸாக்டாக மறுபடியும் வந்து கீழே தான் வந்துருக்குது. எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு போய் தான் கீழே வந்துருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிறப்பு. சரியா? ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பார்க்கறதுல. இந்த 2 நாளாக நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். நான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். நான் நேரம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஸி ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் என்னோடய வீடியோஸை தினமும் கூட நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். வந்ததுன்னா நீங்கள் பண்ணின அனாலிசிஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம களத்தில் இறங்கிடுவோமா? பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம சின்ன பின்னாடி கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு குயிக்காக நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லைனா கொஞ்சம் விட்டு இருந்தீங்க அப்படின்னா மறந்து போயிருந்தீங்கன்னா, ஏன்னா 2 நாள் ஆகிடுச்சில்ல, மறந்து போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நான் கொஞ்சம் அதை சொல்லிவிட்டு அப்படி நான் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 53,000 அப்படிங்கிற இந்த ஏரியாவை வந்து ப்ரைஸை கட் பண்ணுறதுக்கு 2 மாத காலம் வந்து எடுத்துக்கிச்சுங்க. பேங்க் நிஃப்டி வந்து 53,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து கட் பண்ணுறது. இது ஆக்சுவலாக ஜான்வரி மந்தோடைய ஃபியூச்சர் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு வந்து நான் சொல்கிற ரேஞ்சு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா 53,000 அப்படிங்கிற டிசம்பரில் உங்களுக்கு இருந்தது. ஜான்வரியில் அதே இது பார்க்கும்போது 53,500 இருக்குது. ஸோ இங்கே பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இங்கே மட்டும் பாருங்கள். இதை கட் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆச்சுங்க. இதை கட் பண்ண உடனே 2 மாத காலமாக ஒரு விஷயத்தை வந்து முட்டி மோதி அதை வந்து ஒட்டச்சு வெளியே போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சோன்னே என்ன பண்ணணும்? மேலே போகணும், பறந்து போகணும் மேலே. ஆனால் இங்கே என்ன நடந்தது? பொறுமையாக என்னது படிக்கட்டில் ஏறி ஏறி பொறுமையாக போயிட்டு இருந்தான். ஸோ 2 மாதம் காலம் இதுக்காக காத்து இருந்துட்டு இது நடக்கும்போது வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்கும் போது நம்ம அந்த காலகட்டத்திலேயே அந்த தினமொரு பார்வையிலேயே பார்த்துருப்போம். பையர்ஸ் கிட்ட ஆர்வம் இல்லை. பையர்ஸ் கிட்ட ஆர்வம் இல்லைன்னொன்னே என்ன ஆகுது? ப்ரைஸு ஒரே இடத்துல நிற்கிது. அப்படியே நின்றுச்சு, மேலே போகவே இல்லை. 10 நாள் ஆகிடுச்சு, போகலை. அப்புறம் கடைசியில் என்னாச்சு? நல்லா கீழே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிட்டத்தட்ட வந்து கன்சால்டேட் தான் பண்ணிட்டு இருந்தது ப்ரைஸ். இவ்வளோ தூரம் கீழே வந்தது. ஆஹா, கீழே வந்துருச்சு போல், இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கும்போது இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆச்சு. ஆனாலும் ப்ரீவியஸாக எங்கே வந்து தடுமாறினானோ அங்கே போய் மறுபடியும் தடுமாறிட்டு இதோட நல்லா வந்து கீழே வந்துருச்சு. இந்த கீழே வந்தது கூட நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ஹையில் இருந்து அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தோடனே திரும்ப வரும்போது வர முடியல. பூமாலை மேலேருந்து கீழே வரும்போது சின்ன புல்பேக், மேலேருந்து கீழே வரும்போது சின்ன புல்பேக், மேலேருந்து கீழே வந்துருக்குது சின்ன புல்பேக், மேலேருந்து கீழே சின்ன புல்பேக், மறுபடியும் ஒரு எனர்ஜெட்டிக்காக கீழே வந்துருக்குது. இவ்வளோ தூரம் கீழே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கீழே வந்துருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புல்பேக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய புல்பேக்காக இருக்குது. அப்போ இங்கெல்லாம் லோ வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே வந்தது ப்ரைஸ். அடுத்து லோ வச்சுக்கிட்டே வந்தது. ஆனால் இந்த தடவை லோ வந்து வைக்க முடியலை. 2 நாளாக வந்து அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நிற்க மேலே போகலை, உண்மைதான். ஆனால் கீழேயும் வரல அட் த சேம் டைம். அவள் மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போயிடுவோம். அது வரைக்கும் இப்படி தான். கண்டிப்பாக வந்து வர்ற அடுத்த ட்ரேடிங் செஷனில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல டைட் கன்சல்டேஷனை உங்களால் பார்க்க முடியுதா? அப்படியே முன்னாடி இது வந்து எங்கே இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த வால்யூம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைட் கன்சல்டேஷன் வந்து தான் வால்யூம் வந்திருக்கும்.
ஒரு ஒரு இடத்துலையும் வால்யூம் வரும்போது எல்லாமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டைட் கன்சால்டேஷன் வந்திருக்கும். வந்து தான் உங்களுக்கான வால்யூம் வந்து இந்த மாதிரி வந்து வருது. சரி, இது இதில் மட்டும்தான் நடக்குதானா, கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அதே தான், சேம் ரிசல்ட். சரி, இன்னும் முன்னாடி எங்கே நடந்திருக்குது? இதோ இந்த இடத்துல நடந்திருக்கு மேலே. அப்போ இந்த இடத்துல ஒரே இடத்துல 3 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தது ப்ரைஸு, அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்குது. அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு டைட் கன்சல்டேஷன் வந்ததுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து இருக்குது ப்ரைஸ். அப்போது அடுத்த செஷனுக்கு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? டைட் கன்சல்டேஷன் இருக்குது. அப்போது ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஒன்று க்ரீனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ரெட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எது அப்படிங்கிறது வந்து என்ன மெஜாரிட்டி வந்து என்ன நினைக்கலாம்? நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதை நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நல்ல அப் ட்ரெண்டில் வந்துருக்குது ப்ரைஸ். நல்ல அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்குறோம், அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல டவுன் ட்ரெண்டில் வந்துன்னு என்ன ஆகும்? ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மேலே வரைக்கும் போய்ட்டு ஒருவேளை கீழே தான் போகுது மார்க்கெட் அப்படின்னா கூட ஒரு நல்ல புல் பேக் வந்துட்டு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு கன்சால்டேஷன் பண்ணுது, அதனால் நாளைக்கு ஓப்பன் வந்து நல்லா, அதாவது நாளைக்கு வால்யூமோட ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்தால் மேலே போகும். அப்போ கீழே போயிட்டு இருக்க மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போய் தான் கீழே வரும். அப்போது ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அது எப்போ நடக்கும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் தான் நடக்கும். ப்ரீவியஸ் லோவை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. அப்படி எதனா நடந்ததுன்னு என்ன ஆகும்? கீழே வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கூட மேலே போகும். நீங்கள் மேலே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. ஆனால் எந்த இடத்துலேருந்து போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இப்படி கூட நடக்கும். இங்கேருந்து இப்படி வந்துட்டு கூட மேலே போகும். அது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பார்ப்போமா? இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்குது, அடுத்த நாள் பிரேக் ஆகிடுச்சு, பை ஆகி மேலே போயிட்டு இருக்குது. அட்டேங்கப்பா சூப்பர் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து இப்படி போகணும்னு பை பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்? இது கொஞ்சம் தூரம் இப்படி போச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் இப்படி கீழே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்குது, அப்போ நல்லா கீழே ஃபால் ஆச்சு. அப்பா இன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் கீழே வரைக்கும் போயிடும்பா, இந்த ரேஞ்சு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது டக்குன்னு ரிவர்சல் ஆகி போயிட்டான் மேலே. அப்போது அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம்ல, கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வந்துட்டு டக்குன்னு ரிவர்சல் ஆகி மேலே கூட போகலாம்ல. ஸோ ஆப்வியஸ்லி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு நல்ல வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த வால்யூம் வந்து எந்த பக்கம் மார்க்கெட் வந்து பொறுமையாக படிக்கட்டு கட்டிட்டு எந்த பக்கம் போகிறோம், ஒரு தடவையும் உங்களுக்கு படிக்கட்டில் தான் மார்க்கெட் போகுது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி புதுசாக படிக்கட்டு கட்டிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல என்ன நடந்துருக்குது? இங்கே ஒரு ஹை வச்சுருக்கிறான், அடுத்த தடவை அந்த ஹைக்கு போகல, அடுத்த தடவை அந்த ஹைக்கு போகல, திரும்ப அந்த ஐயை டச் பண்ணியிருக்கான், ஆனால் அடுத்த தடவை போகும்போது அந்த ஐக்கு போகல, அடுத்த தடவை அந்த ஐக்கு போகல, அப்படியே கீழே போயிட்டான். ஸோ ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து பின் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடக்குது. தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. வால்யூம் சுத்தமாக இல்லாமல் கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நல்ல ஒரு மூவை எதிர்பார்க்கலாம். நல்ல மூவை எதிர்பார்த்து நீங்கள் அடுத்த செஷனுக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார வரலாம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு என்ன உங்களுக்கு கண்கூடாக வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேளை இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. லோவை கட் பண்ணால் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? உங்களுக்கு இது வரைக்கும் விண்டோ இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. இல்லைனா அட்லீஸ்ட்டு இந்த லெவலுக்கு கூட வரலாம். அதாவது விக்கு வந்து அவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் ஜோனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. ஒருவேளை கீழே வர்ற மார்க்கெட் இன்னொரு லோ கூட வைக்கலாம், தப்பில்லை. ஸோ தொடர்ச்சியாக கீழே வர அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து லோ வச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பான். எப்போ ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுறானோ அப்போ தான் அவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பே, அப்போ தான் அது சிக்னலாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் நோ சான்ஸ். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து குறைவு தான். சரிங்களா? சரி, ஓகே. 5 மினிட்ஸில் போய் என்ன நடந்துன்னு பார்ப்போமா? நேற்றைய ட்ரேடிங் செஷன் வந்து எப்படி இருந்தது, முந்தானது எப்படி இருந்தது, நேற்றைக்கு வந்து எப்படி இருந்தது பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. நேற்றுலேருந்து அதை பண்ணியிருக்கேன். அதாவது முந்தின நேற்றுலேருந்து திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே நீங்கள் பேங்க் நிஃப்டி ஜான்வரி ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே இடத்துலேருந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ். 51,600 அப்படின்னு வந்து தொட்டுச்சுன்னா மேலே போயிடுது. மேலே எவ்வளோ போகுது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போகுது. கிட்டத்தட்ட 51,800 போய் டச் பண்ணிடுது. எங்கேருந்து 600லேருந்து 800, ஒரு 200 புள்ளி, ஏறக்குறைய 200 புள்ளி 2 நாளாக இதான் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கீனாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஆனோன்னா நல்லா மேலே போச்சா ப்ரைஸு. இந்த நல்ல மேலே போன ப்ரைஸு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமா மேலே அதே ஹைக்கு போகும்போது போக முடியாமல் அங்கேருந்து கீழே வந்திருக்கான். இதுதான் புல் பேக் லெவல். இந்த ஏற்கனவே இங்கே புல் பேக் இருக்குது, இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்தான் பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தான். வந்துட்டு போகும்போது தான் இந்த ஹையை வந்து கட் பண்ணோம். அப்போது இது வந்து முக்கியமான லெவலாக அதுக்கு அடுத்து நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அடுத்த தடவை வந்து சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் அது நடக்கும். ஜஸ்ட் லைக் இது மேலே வரைக்கும் போச்சு. இங்கே எப்படி வந்து பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போன மார்க்கெட்டை கீழே இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க செல்லர்ஸு. மறுபடியும் மேலே போகும்போது எவ்வளோ தூரம் போயிருக்குது, இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. கீழேயும் இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு இந்த லெவல்லே நிற்கிது பாருங்கள், விற்க போயிருக்குது, இந்த லெவல்லே நின்றுருக்குது. கீழே வர முடியாமல் மேலே போகுது, இந்த விக்குக்கு மேலே போகவே இல்லை. அப்போ இங்கேருந்து வந்து பொறுமையாக சரிவு வந்து ஆரம்பிக்குது. அந்த சரிவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. எது வரைக்கும் போகுது, இந்த ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் போச்சு. இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான் ப்ரைஸு. இவ்வளோ தூரம் வந்து வந்தவன் எவ்வளோ நிற்கிறான், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 45 நிமிஷம், 50வது நிமிஷத்தில் தான் மேலே போகுது. அப்படி கூட நீங்கள் ப்ரீவியஸ் லெவல்லேருந்து விழுந்துருச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் மேலே போச்சு, மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் தான் போச்சு. திங்கக்கிழமையும் அப்படி தான் முடித்தான் மார்க்கெட்டை. மேலேருந்து பொறுமையாக லோயர் லோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு கீழே போய் லோ வைக்கவே முடியலையா. அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்துச்சு, வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. மறுபடியும் அந்த ஹையை கடைசி வரையும் கட் பண்ணவே இல்லை. செவ்வாய்க்கிழமைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னு என்னாச்சு, மேலேருந்து கடன்னு கீழே வந்தது. ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. அதே இடத்துக்கு வந்தோன்னா க்ரீன் ஆனால் பார்த்தீங்களா, ஒரு கண்டினியூஸ் பீரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. அப்போ மேலே போன மார்க்கெட்டு கீழே வரும்போது என்னாச்சு, இவ்வளோ தூரம் தான் வந்தான், அது மேலே வரல. அப்போ என்ன ஆகுது, தொடர்ச்சியாக வந்து இந்த லெவலை அவனால் தாண்டவே முடியவே இல்லை. விக்கு மேலே போகுது, ஆனால் க்ளோஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ரேஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே தான் மேலே கீழே ப்ரைஸ் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. திரும்பவும் கூட டேஸ் லோக்கு வந்தது ப்ரைஸு, அந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே தான் போச்சு. எப்படி இங்கே வந்து 50 நிமிஷம் கழித்து மேலே ப்ரைஸ் போச்சோ, அதே மாதிரி இங்கேயும் 50 நிமிஷம் கழித்து ப்ரைஸ் வந்து அதே தூரத்துக்கு வந்து போயிருக்கு. ஸோ 2 நாளும் வந்து ரேஞ்சு ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ட்ரேடு வந்து நடந்திருக்கு. ஹையர் ஆகி அவனால் வந்து கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல, லோயர் லோவும் பண்ண முடியல. இந்த லெவலை கடைசி வரையும் கட் பண்ண. இப்போ எப்போ வந்து மேலே போகணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லெவலை வந்து கட் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போகணும், இதை கட் பண்ணும்போது தான் மேலே போகும். மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும், படிக்கட்டில் அழகாக வந்து இப்படி ஏறி போய்கிட்டே இருப்பான். ஸோ பார்ப்போம் அடுத்த செஷனில் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரலல் சேனல்னு சொல்லுவோம். இது கன்சால்டேஷன் வந்து 2 வகையாக வந்து பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. கன்சால்டேஷன் ஒரே நேர்கோட்டில் நடக்கும். சில நேரங்களில் அதே கன்சால்டேஷன் இப்படி சாய்வாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிரேக் ஆகும்போது என்ன ஆகணும், மேலே பிரேக் ஆகி இப்படி வந்து போகணும். எப்போவுமே கீழே வர்ற விஷயம் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், மேலே போகிற விஷயம் பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸு பொறுமையாக வந்து கீழே வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்னமோ இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துடணும், தொட்டுட்டு தான் போவான்னு பார்த்தோம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிட்டான். இப்போ எந்த லெவல்லேருந்து போயிருக்கான், 820லேருந்து எங்கே போயிருக்கான், 950 வரைக்குமே போயிடுச்சு ப்ரைஸ். 820லேருந்து 920 கூட வச்சுக்கோங்களேன், 100 புள்ளி வந்து மேலே போயிருக்கு. அந்த இடத்துக்கு வந்தோன்னே போயிட்டான். இது வந்து பிரேக் ஆகி இன்னும் நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலுங்க.
இந்த ஃபாலுக்கு முன்னாடி வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, இதெல்லாம் கவிதை மாதிரி வந்து தெரியுது பாருங்க. அழகாக மேலே போயிருப்பான். ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணிட மாட்டான். படிக்கட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக் வந்து பார்த்தீங்களா, இந்த புல் பேக் இது எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையும். சரியா? அப்போ இங்கே கூட என்ன ஆகுது, நீங்கள் அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சு அதே பேரல் சேனல் பேட்டர்னில் தான் போகுது. ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருக்குது. இங்கேயும் அதே தான். இது விழுந்துட்டு இருக்க மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போகணும். இது எப்போ மேலே போகும், ஹையர் ஐ பண்ணும்போது தான் மேலே போகும். அப்போ யார் வந்து ஹையர் ஐ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம பொறுமையாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வந்து போய்க்கலாம். அவசரப்படவே தேவையில்லை. எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன், கடை திறக்கட்டும் அப்புறமா நம்ம ட்ரேட் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் சும்மா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த சப்போர்ட் லெவலுக்கு திரும்ப இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து தான் மேலே போகுது ப்ரைஸ். 870னா 870லேருந்து தான் அவ்வளோ தூரம் போயிருக்குது ப்ரைஸ். 1300 1400 வரைக்கும் போயிருக்கு. திரும்ப அதே 870லேருந்து தான் மேலே வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண முடியாமல் அங்கேருந்து விழுந்துருக்குது. திரும்பவும் கூட 870லேருந்து தான் மேலே போயிருக்கு. இந்த தடவை தான் 850 வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு. அதனால் இதுலேயே வந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, ப்ரைஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது கண்கூடாக வந்து தெரியுது. பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதோ இல்லைனா அடுத்த ட்ரேடிங் செஷனில் வந்து ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இது பிரேக் ஆகி மேலே போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. நிஃப்டி வந்து பார்ப்போமா? நிஃப்டியில் என்ன நடந்துட்டுருக்குது, ப்ரீவியஸாக ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்தது. இந்த இடம் வரும்போதெல்லாம் ரெசிஸ்ட் ஆகிருக்குது ப்ரைஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஏற்கனவே எங்கே லோ வச்சுதோ அந்த லோக்கே வந்துருச்சு. ரொம்ப ஆச்சரியகரமாக தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய ஃபால் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்ம பேசும்போது என்ன வந்து சொல்லிட்டு இருந்தோன்னா, இவ்வளோ பெரிய ஃபால் ஆகக்கூடாது, ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெக்கவரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெக்கவர் ஆனால் கூட இட் வில் டேக் சம் டைம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இது வந்து மேலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து கீழே வந்தது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புல்லிஷ்னஸ் வந்து காமிச்சுது ப்ரைஸு. ஆனால் அது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது. இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் செல்லர்ஸ் வந்து மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எடுத்து ப்ரைஸ் வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க கீழே. அது பாட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டே இருக்குது. எனர்ஜெட்டிக்காக வந்து மூவ் ஆகிருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸு மேலே வர ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஹை, இந்த இடத்துல இதுதான் ஹை, இந்த இடத்துல லோ வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குல்ல, அடுத்த தடவை லோ அங்கே வரைக்கும் போட பாருங்கள். ஆனால் மேலே வரும்போது ஒரு சின்ன மிஸ்ஸு தான். இப்படி மட்டும் மேலே போயிருந்ததுன்னு வைங்களேன், இது கன்ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும். இவன் அப் ட்ரெண்டில் வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து என்ன ஆச்சு, ப்ரைஸு இந்த லெவலை இந்த ஹையை வந்து அவனால் கட் பண்ண முடியல. மேலெல்லாம் வந்தான் ஒன்றும் பர்ஃபெக்ட்டு, ஆனால் அந்த ஹையை கட் பண்ண முடியல. ஆனால் இன்னும் ஹோப் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லெவலை அவன் கட் பண்ணக்கூடாது, இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம், வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த லெவலை கட் பண்ணான்னா இன்னும் கீழே போவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போது என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் என்ன ஆகும், பையர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வர முயற்சி பண்ணுவாங்க. அது வந்து எப்படி வேணாலும் நடக்கும். இந்த மாதிரி வந்து மேலேருந்து வந்து வேகமாக கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப கீழே வந்து கூட மேலே போகலாம். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு வேகமாக மேலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்குது, சப்போர்ட் ரேஞ்சுக்கே வந்துருச்சு. இப்போ மேலே போகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கன்சல்டன்ட் காமிச்சிட்டு இருக்கிறான், டக்குன்னு பிரேக் ஆகி போகிறது கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போ அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கான வாய்ப்பு. திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன வாய்ப்பு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து என்ன நடந்தது, ரொம்பவே தெளிவாக அழகாக வந்து கீழே வந்துட்டு இருந்தான். கடைசியாக வந்து எனர்ஜியாக வந்து கீழே வந்தது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆகி மேலே வந்துருக்குது. என்ன ஆனாலும் சரி, இந்த லெவலை கட் பண்ணானா தான் மேலே போவான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே திணறி போயிட்டான். விக்கெல்லாம் மேலே வரைக்கும் போயிருக்குது, ஆனால் இந்த லெவலை கட் பண்ணல. திரும்பவும் மேலே போகும்போது இந்த விக்கை கட் பண்ணவே முடியல. ஆனால் ஒரே ஆறுதல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவை வந்து அவன் புதுசாக வந்து வைக்கல. ஸோ காலையில் ஆரம்பித்தான், இந்த இடத்துல பிரேக் பண்ண திணறுனா, ஆனால் லோ வைக்கல. லோ வைக்கலனால என்ன அர்த்தம், இந்த ஹையை பிரேக் பண்ணிடுவான்னு அர்த்தம்.
பிரேக் பண்ணிட்டு திரும்ப வரும்போது லோ வைக்கலன்னா திரும்ப வந்து அந்த ஹையை பிரேக் பண்ண போகிறான்னு அர்த்தம். இப்போ மேலே வரைக்கும் போனால் எது வரைக்கும் போனால் அப்போ கூட பர்ஃபெக்டாக இந்த லெவலுக்கு தான் போனோம். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபால் ஆகி ஒரு புல் பேக் ஆகிருக்குது. அப்புறம் கீழே வரைக்கும் வந்துட்டு இன்னொரு புல் பேக்னு போயிருக்குது. மேலே வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணுறது ரொம்பவே சிரமப்பட்டான். அதுக்கப்புறம் திரும்ப வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு. மேலே வந்து என்ன பண்ணோம், நல்லா மேலே வரணும். ஆனால் இங்கே வந்து திணற ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, புதுசாக வந்து லோ வச்சுட்டான். இந்த லெவலில் வந்து கட் பண்ணிடுச்சு ப்ரைஸ். இது ஒரு இண்டிகேஷன் தான் நம்மளுக்கு. இந்த இண்டிகேஷன்லேயே நம்ம வந்து தெளிவாயிடணும். ஓகே, இது வந்து நல்லா கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு ஒரு சின்னதாக பை ட்ராப் மாதிரி பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடந்துட்டு இருக்குது ப்ரைஸு, திரும்பவும் மேலே போக முடியல, ஃபெயில்டு ஹை. அங்கேருந்து வந்து கீழே வந்து திரும்ப வந்து ஒரு சின்ன புல் பேக் தான் கொடுத்துருக்கான், போக முடியல. மறுபடியும் கீழே வந்து புல் பேக். இந்த புல் பேக் எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம லெவல்லே. அப்போ இன்னைக்கு லோ வந்தோன்னா ஒரு சின்ன பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்கிறாங்க. பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் மேலே போவான். பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணலன்னா புது லோ வச்சுருவான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. திரும்பவும் கீழே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், கீழே போய்ட்டு மேலே வரும்போது இவ்வளோ தான் வந்துருக்கு. திரும்பவும் கூட கீழே போய் புது லோ வச்சுட்டு மேலே வரும்போது தான் அந்த ஹையை வந்து கட் பண்ணிடுது. கட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது தான் ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகாமல், அதாவது புது லோ வைக்காமல், இங்கே எப்படி புது லோ வச்சுக்கிட்டே வந்தானோ அந்த விஷயத்தை வந்து பண்ணாமல் ஃபெயில்டு லோ பண்ணும்போது தான் கொஞ்சமாச்சும் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுது. அப்போ கூட நம்மளுக்கு அல்டிமேட்டாக நம்மளுக்கு இப்படி வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் இருக்குது, இந்த லெவலில் கட் பண்ணணும். அப்படியே வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன நடந்ததோ அதே தான் நடந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. இங்கே வந்து அந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது. கீழே போகிற மாதிரி தான் வந்து ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கேண்டில். இது நல்லா வந்து கீழே போகிற மாதிரி போச்சு. நம்மளுக்கு லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவிலேருந்து தான் மேலே போச்சு ப்ரைஸு. ஆனால் இந்த ஹைக்கு மேலே போக முடியல. போக முடியாமல் கீழே வரும்போது கீழே வந்துருச்சு. அடுத்த லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே வரைக்கும் வந்துடுவானா, நிறைய வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. அப்போ என்ன நடக்கும், இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வருவானா, இங்கே வந்தால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது ப்ரைஸு, உடனே ரிவர்சல் ஆகிடுச்சு. இந்த ரிவர்சல் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணவே முடியாது, வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆனால் இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது. ஹையை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மேலே போயிடுவான். எங்கே போவான், அடுத்து இந்த இடத்துல ஒரு லெவல் வந்து இருக்குது. இந்த லெவலுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து போயிருச்சு, இல்லைனா இந்த ஹைக்கே போயிடும். ஸோ இந்த இடத்த உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஃபால் ஆகிருக்குது. அதே நேரத்தில் நம்ம இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனால் க்ரீன் கேண்டில் வந்துருக்குது. இந்த க்ரீன் வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால் நம்மளுக்கு வந்து இது சரிப்பட்டு வராது. அப்படி இல்லைங்க, நான் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகுது, அதனால் ஒரு முயற்சி நான் வந்து பண்ணி பார்க்குறேன். இப்போ எப்படி நல்ல பியரிஷாக வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆனோன்னா வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன்னா இவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து இது வந்து தொடர்ச்சியாக கூட வரல, ஒரே கேண்டில் கீழே வந்துருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒத்து வராது. ஆனாலும் க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு பியரிஷாக க்ளோஸே பண்ணாமல் எவ்வளோ தூரம் போயிருக்கான், இவ்வளோ தூரம் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு பியரிஷ்னஸே இந்த இடத்துல வந்துருக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அந்த பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. இங்கே பியரிஷ்னஸ் வந்தது ஒரு எனர்ஜி, அதையும் தாண்டி போகிற மாதிரி ஒரு எனர்ஜி கேண்டில். அந்த எனர்ஜி கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹையை அவன் கட் பண்ணவே இல்லை. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த ஹையை கட் பண்ணால் மேலே போவான், இன்னும் மேலே போவான். இந்த லோவை கட் பண்ணால் இன்னும் கீழே வருவான். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த ஹை இங்கே இருக்குது. அடுத்த தடவை முயற்சி, பெரும் முயற்சிக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுது. அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுது. இது எல்லா நேரத்துலையும் நடந்துகிட்டு இருக்கும்போதும் வந்து உங்களுக்கு லோவை கட் பண்ணவே இல்லை. இப்போ கீழே வருவாங்கிறது அவ்வளோ வந்து உங்களுக்கு சரியான பார்வை இல்லை. இது வந்து எப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, அவனுடைய அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது திரும்பவும் வந்து வேலை செய்யுது. திரும்ப கீழே தான் வந்து
அப்போ ஒருவேளை நீங்கள் இதை இப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து வேலை செஞ்சுருந்துருக்கும். இப்படி மேலே வரைக்கும் போச்சு, இப்படி கீழே வந்து மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருக்குது, மேலே போகணும். அப்போ கூட மேலே போகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணணும். இந்த மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து மேலேருந்து விழுந்துகிட்டு இருக்குதுங்க. இங்கேருந்து இப்படி வந்து விழுந்துகிட்டே இருக்குது. விழுது இந்த இடத்துக்கு வந்தோன்னே வந்து க்ரீன் கேண்டில் வருது. மேலே போகும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறோம். மேலே போகும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுனா மேலே போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். நீங்கள் சிக்னலுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, இண்டிகேட்டருக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, யாராச்சும் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையில்லை, டெலகிராம் குரூப்பில் போயிட்டு பையா செல்லா யாராவது சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் எப்படி இதை கட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணால் மேலே போயிடுவான். அப்போ அதை கட் பண்ணல, கட் பண்ணாமல் கீழே வந்துருக்கிறான். அப்போது திரும்ப இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேருந்து வந்து மேலே தான் போகுது, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டோன்னா மேலே தான் போக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணால் மேலே போவான்? என்ன பண்ணால் மேலே போவான்? இந்த லெவலில் கட் பண்ணால் மேலே போயிடுவான். கட் பண்ணானா இல்லை. அப்போ கீழே வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா இன்னொரு லோ வைப்பான், வச்சுட்டானா மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணணும். அப்போது கீழே கட் பண்ணவே கூடாது, இன்னொரு லோ வச்சுட்டான். இவன் மேலே போற மாட்டான். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? அதே சமயத்தில் இந்த இடத்துல ட்ரெண்டும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக இப்படி வந்துருக்குது. அடுத்து கொஞ்சம் பெருசு, அடுத்து அதோட கொஞ்சம் பெருசு. இப்போ இன்னும் கொஞ்சமாக சின்னதாக வந்துட்டு கூட பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ 5 மினிட்ஸில் இந்த விஷயந்தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஏற்கனவே அங்கே ரிஜெக்ட் ஆச்சு, இங்கெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. மேலே போய் கீழே வந்துருக்குது. மேலே போய் கீழே வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்கிறான்னு தான் சொல்லணும். இந்த லோ அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லோவை வந்து அவன் கட் பண்ணல. இடத்துலேருந்து திரும்ப வந்து மேலே போய் இதே லெவலுக்கு போச்சு அப்படின்னா இந்த தடவை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகும்போது கூட அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ நம்ம எப்பவும் போல தாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேடு. நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து நம்ம கட்டமைச்சிக்கலாம். அதே மாதிரி கால் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நேற்று எந்த இடத்துல வந்து நின்று அந்த இடத்துலேருந்து மேலே போயிடுது. நமக்கு என்ன குறிப்பாக வந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போவோம், விக்கி இங்கே இருக்குது. அப்போ இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து கட் பண்ணோம். நேற்று அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரெக்கவரி நடந்தது. ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. ஒரு ஃபஸ்ட்டு க்ரீனு, ஆனால் இம்மிடியேட்டாக ஃபாலோடு பை ஒரு பியரிஷ்னஸ். அடுத்த மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் இம்மிடியேட்டாக ஃபாலோடு பை பியரிஷ்னஸ். மறுபடியும் வந்து இந்த லெவல்லையே நின்றுக்கிட்டே இருந்தது ப்ரைஸ். ஆனால் வந்து பிரேக் பண்ணி இன்னொரு லோ வச்சுட்டு தான் கீழே போனோம். அப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால், செகண்ட் டைம் ட்ரை பண்ணால், தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மேலே போய் நம்ம எதிர்பார்க்குற பூ மாலை வந்து இங்கே பூ மாலை வரல, இங்கேயும் பூ மாலை வரல. ஆனால் இங்கே வந்து என்னது இப்படி மேலே போகிற மாதிரி போய் இப்படி கீழே வரணும். வந்தோன்னே இப்படி வந்து மேலே போயிட்டா பார்த்தீங்களா? ஸோ நேற்றுக்கு நடந்தது அது திங்கக்கிழமை நடந்தது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருந்தது. ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் மறுபடியும் கீழே வந்தால் பாருங்க, இந்த லெவல் வரைக்கும் வரல. ஒரு 5-10 புள்ளியில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கேருந்து வந்து இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து தான் மேலே போயிருக்கு. இவ்வளோ தூரம் மேலே போன ப்ரைஸு ஒரு தடவை வந்து நல்லா மேலே போயிருக்குதா, புல் பேக். நல்லா மேலே போயிருக்குதா, புல் பேக். நல்லா மேலே போயிருக்குது, நல்லா மேலே போயிருக்குது, புல் பேக். நல்லா மேலே போகலை. இவ்வளோதாங்க. இதைத்தாங்க நீங்கள் கவனிக்கணும். பையர்ஸ் இருக்கிறாங்களா, செல்லர்ஸ் இருக்கிறாங்களா? இவன் அடுத்தடுத்த லெவல் வந்து போகும்போது நல்லா மேலே போகிறானா, இல்லைனா வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுறானா? பையர்ஸ் இருக்காங்களா, பையர்ஸ் இல்லையா? ஆப்ஷன்ஸ்னு இல்லைங்க, எல்லாம். இப்போ நீங்கள் இது வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, ஃபியூச்சர்ஸில், கமாடிட்டிஸில், எல்லாத்துலேயும் இதுதான். இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல புல் பேக் இவ்வளோ தூரம் வந்தது, நல்ல புல் பேக் இவ்வளோ தூரம் வந்தது, நல்ல புல் பேக் இவ்வளோ தூரம் வந்தது. ஆனால் ஹை வைக்கலப்பா. அப்போ கீழே வரும்போது என்னாச்சு, இந்த லெவலை கட் பண்ணி அடுத்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து மேலே போச்சு. ஆனாலும் ஹையை கட் பண்ணல.
கீழே வந்துட்டு மேலே போகும்போது ஆனாலும் ஹையை கட் பண்ணல. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஆனால் ஹையை கட் பண்ணவே இல்லை. என்னாச்சு? கீழே வந்துச்சு. இந்த லெவலுக்கு வந்தோன்னே தான் மேலே போச்சு. கீழே திரும்ப வரும்போது இந்த லெவலையும் பிரேக் பண்ணி, இங்கே எப்படி வந்து பிரேக் பண்ணி கீழே வந்ததோ அதே மாதிரி பிரேக் பண்ணி கீழே வந்து எங்கே வந்ததுன்னு பார்த்தா இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தது. இந்த லெவலை கடைசி வரைக்கும் கட் பண்ணலை. ஸோ இதெல்லாமே நீங்கள் தினமும் நடக்கிற விஷயந்தான். இது ஒன்றும் பெரிய இப்போ இன்றைக்கி தான் இந்த மாதிரி நடந்தது, திங்கக்கிழமை நடக்கலப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, திங்கக்கிழமை என்ன இருக்குது, ப்ரைஸு பொறுமையாக இப்படி வந்துருக்குதான். லோ வச்சுருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ இங்கே இருக்கணுமா இல்லையா? இங்கே தானே இருக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்கணும். ஆனால் அடுத்த லோ எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். அதுக்கு முன்னாடியே நல்ல பையர்ஸ் உள்ளே வந்தது இந்த கேண்டில் உங்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே போகுது ப்ரைஸ். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் எஸ் எ மேக்னெட். எவ்வளோ தூரம் ப்ரைஸு கீழே போனாலும் ட்ரெண்ட் லைன் வந்துடுது. அப்போ இந்த தடவை இவ்வளோ தான் வந்துருக்குது. அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா இவ்வளோ தான் வந்துருக்குறான். அப்போ ஃபஸ்ட் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்து வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிட்டான். எந்த லெவலை கட் பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணியே தீரணும். அந்த லெவலை கட் பண்ணியே தீரணும். என்ன பண்ணியிருக்கான்? அதுக்கும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறமா வந்து அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துருக்கான். தொடச்சே கீழே வந்துருக்கான். அப்போது இது வந்து கன்சால்டேஷன் ஆகி பிரேக் ஆகி போயிருக்குது. இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சும்மா அப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு நல்லா பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி போனான். மறுபடியும் வந்து அவன் கட் பண்ணான். இங்கே என்ன நடந்தது? அதே தான் இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக நடந்தது. இங்கே சடனாக கீழே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஐயை கட் பண்ண முடியாமல் போயிருக்கிறான். இங்கே அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கிராஜுவலாக அப்படியே கீழே போயிருக்கிறான். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க நீங்கள் வந்து பழகிடலாம். அதே நேரத்தில் புட் ஆப்ஷனில் ஒரு பெரிய ஃபாலு, ஃபுல் பேக்கு, அதுக்கப்புறமா அந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்துருக்குது. கால் ஆப்ஷனில் இப்போ தான் பார்த்தோம், அதே மாதிரி நடந்துருக்கு. ஆனால் திரும்பவும் கூட வந்து இந்த இடத்துல ஒரு லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு வால்யூம் கேதர் பண்ணிவிட்டு மேலே வந்துருக்கு. ப்ரைஸு லோவை கட் பண்ணாமல் வந்துருக்குறான். இங்கே எப்படி வந்து ஹையை கட் பண்ணாமல் கீழே வந்ததோ அதே மாதிரி இங்கே லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருது. எங்கே போயிருக்குன்னு பார்த்தா ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் போயிருக்கு. இங்கெல்லாம் வந்து ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் புல் பேக் போயிட்டு கீழே வரும்போது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஹை இங்கே, இந்த ஹை இங்கே, அடுத்த ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அடுத்த தடவை அது கூட வைக்க முடியல அவனால், கீழே போயிட்டான். இதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது? இந்த பர்டிகுலராக எந்த இடத்துல நடக்குது? மேலே வந்ததுக்கப்புறம் இது நடக்குது. அப்போ மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த கன்சல்டேஷன் நடக்குது. கீழே வந்ததுக்கப்புறம் கன்சல்டேஷன் நடந்தால் என்ன அர்த்தம்? பையர்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே இடத்துல நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் இங்கே நிறைய பேர் வந்து உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படியே மார்க்கெட் கீழே வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போது நேற்றுக்கு அது நடந்தது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா கீழே வந்த மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் நடந்துருக்குது. அந்த புல் பேக்கை பிரேக் பண்ண முடியாமல் தான் கீழே இப்படி வந்துருக்குது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே அந்த ஃபஸ்ட்டு புல் பேக் ரேஞ்சுக்கே போச்சு, அங்கேருந்து விழுந்துட்டான். லிட்ரலாக டெய்லியும் வந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு. லிட்ரலாக தொடர்ந்து நடக்குது. வேறு வேறு மாதிரி தெரியுது, ஆனால் ஒரே விஷயம். ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ். இந்த புல்லிஷ்னஸ் எங்கே வந்தது? இந்த ரேஞ்சில் வந்தது. ஆனாலும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு போகிறாங்க. ஆனால் ரிவர்சல் வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோன்னே ரிவர்ஸாக கீழே போயிட்டாங்க. பார்த்தீங்களா? லோவை கட் பண்ணல. அப்போ இந்த தடவை மேலே வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணி கொஞ்சம் கூட மேலே வந்திருக்கிறாங்க. கீழே வந்தால் ஒரே இடத்துல சப்போர்ட்டு. என்னடா அது, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். அப்போ மேலே என்ன பண்ணுறான்? மேலே ட்ரெண்டு பண்ணுறான். இப்போ இந்த தடவை இங்கே சப்போர்ட் எடுத்தோன்னா எங்கே வரைக்கும் போவான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடுவான். கீழே வந்தானா மறுபடியும் சப்போர்ட் எடுத்தால் எங்கே போவான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும். இது என்ன? இது நம்ம பேட்டர்ன். இப்போ ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், மேலே கொஞ்சம் ட்ரெண்டு பண்ணுறான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனால என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் அடுத்த ட்ரேட் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போனா நீங்கள் தொடர் பயிற்சிக்கு அப்புறம் தான் இதை சாதிக்கவே முடியும் உங்களால். சரியா? சரி, ஓகே.
சென்செக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சென்செக்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து சென்செக்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்து ஆயிருக்குது. இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரெக்கவரி மாதிரி காமிச்சிருக்கான். நிஃப்டியில் நம்ம எப்படி பார்த்தோம் அதே தான், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரெக்கவரி நல்லா காமிச்சான். பை இங்கே போயிடும் அப்படின்னு எல்லாருமே வந்து நினச்சிருப்போம். அதுதான் நடந்தது. ஆனால் எப்போ நடந்ததுன்னு பார்த்தா ஒரு பெரிய ஃபால் ஆகிற மாதிரி திரும்ப இந்த லோவுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே நம்ம நினச்ச மாதிரி மேலே போயிட்டான். சில நேரங்களில் இங்கிருந்து இப்படியே போயிடுறது உண்டு. சில நேரங்களில் இங்கே நிறைய லிக்விடிட்டி இருக்குது, அதை கிராப் பண்ணணும்னு நினச்சான்னா இந்த மாதிரி வேகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சால்டேஷனை வேகமாக மேலே போயிட்டான். அப்போது இப்போ கூட வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, வேகமாக கீழே வந்துட்டு இந்த ப்ரைஸு இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு லோ வைக்க முடியாமல், ஏன்னா ப்ரீவியஸாலாம் லோ உங்களுக்கு வந்து அழகாக வந்து வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இந்த மார்க்கெட்டு இப்போ லோ பண்ண முடியாமல் இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக வந்து இங்கே நின்றுட்டு இருக்குது. அதனால் வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுமா, வாய்ப்பு நிறைய இருக்குது. பிரேக் ஆகி போனோன்னா என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான். கட் பண்ணுறது தான் பிரச்சனையே. இந்த லெவலை கட் பண்ணிட்டானா சிக்னல், அதுதான் நம்மளுக்கு சிக்னல். ஏன்னா இங்கே வரைக்கும் எனர்ஜி கேண்டில் வந்துருச்சுப்பா. மேலேருந்து கீழே வரும்போது வந்து அப்படியே வந்து எனர்ஜியாக வேகமாக கீழே வந்துட்டான். அப்போ இங்கேருந்து மேலே போய் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, அதுவும் நடந்துருச்சு. அப்போ மேலே போயிட்டு கீழே வரும், அதை மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வந்து வரக்கூடாது. ஆனால் அது ஒன்று தான் நடக்கலை. மேலே போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு முன்னாடியே ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. ஆனாலும் லோவை கட் பண்ணலை, ஸ்டில் இட் இஸ் வேலிட். அப்போ லோவை கட் பண்ணாமல் மேலே போச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல போய் கூட ரிஜெக்ட் ஆகலாம். அப்போ திரும்ப வந்து கீழே இப்படி வரலாம். இதை வந்து பேட்டர்னாக நம்ம அதுக்கப்புறமா நம்ம பேட்டர்னாக கூட பார்ப்போம். திரும்ப இப்படி வந்துட்டு கூட பிரேக் ஆகலாம். ஸோ இதெல்லாம் டூ ஏர்லி டு டிசைட். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு லோவை கட் பண்ணல அப்படிங்கிறதே ஒரு நல்ல சிக்னலு. பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம ஏன்னா நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேடு. நம்ம மார்க்கெட் க்ளோஸில் இருக்கும்போது நம்மளும் வந்து எந்த பொசிஷனுமே வந்து என்றைக்குமே வந்து ஹோல்ட் பண்ணவே மாட்டோம். அன்லஸ் அன்டில் நம்ம இன்வெஸ்டராக இருந்தால் தான் அதை பண்ணுவோம், இல்லைனா கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, மார்க்கெட் வந்து தொடர்ச்சி அதை ஒரு குறிப்பிட்ட மாதிரி இந்த லெவல் வரைக்கும் போச்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ வைக்கல, அதே சமயத்தில் ஹையும் வைக்கல. லோக்கு வரவே இல்லை, அதே சமயம் ஹைக்கும் போகலை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட லோக்கு வரவே இல்லை. ஸோ ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ஸோ அல்டிமேட் லோவை இன்னைக்கு லோ வந்து அவன் வந்து கட் பண்ணவே இல்லை, ஹையும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தான். ஆனால் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக லோவுக்கு வர முடியாமலே அப்படியே மேலே வந்தது தான், பிரேக் ஆகி மேலே போயிட்டான். கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நல்லா மேலே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக்கு கழித்து மேலே வரும்போது இந்த மாதிரி இதை நல்லா மெமரைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு மேலே போய் இந்த மாதிரி ஃபெயில்டு லோ, இது ஃபெயில்டு ஹை. இது நம்ம இந்த ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்திருப்போம். அந்த வீடியோவில் வந்த விஷயம் இது. ஃபெயில்டு ஹை, ஃபெயில்டு லோ, இதுலேருந்து தான் மார்க்கெட்டை வந்து திரும்புது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையர்ஸு செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியும். இது இந்த இடத்துல வரும்போது நான் செல் பண்ணிட்டேன் சார் இப்படி கேட்கலாம் நீங்கள், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி வரக்கூடாது, ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வரக்கூடாது. வந்துட்டு வந்து மேலே போகும்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே நீங்கள் செல் பண்ணலாம். ஒரு வேளை இப்படி மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து செல் பண்ணலாமா, இது கரெக்டான ட்ரேடானா கரெக்டான ட்ரேடு தான். நீங்கள் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறீங்க, ஏற்கனவே செல் பண்ணீங்க, சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் இங்கேருந்தே ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் உஷாராயிடணும். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்தே கீழே போயிருக்கு.
ஒரு வேளை இந்த இடத்துல செல் எடுத்துட்டீங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் இப்படி வந்தது இப்படி போச்சு, அதனால் நீங்கள் செல் எடுக்கலாம்னு எடுக்கிறீங்க. ஏன்னா தப்பு இது, செல் எடுக்குது. ஏன் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. அதனால் மேலே போகிறதுக்கான பையிங் ப்ரெஷர் தான் அதிகம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்க, எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போய் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அதில் மட்டும் ரொம்பவே தெளிவாக இருங்க. எக்ஸிட் பண்ணுறதுல நீங்கள் தாமதத்தை வந்து செய்யவே செய்யாதீங்க என்றைக்குமே. ஒரு நல்ல ஃபாலோ ஆச்சு, ஒரு சின்ன புல் பேக், இங்கே போய் இந்த ஐயை கட் பண்ணோம், அப்போ தான் பை. அப்போ என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்ன பண்ணியிருக்கான், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட், அப்புறம்தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோ வந்து வைக்காமல் வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்கு. ஸோ இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், சில பேருக்கு ஒன்றுமே புரியாமல் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற இடத்த தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறான், எப்படி ரிவர்சல் ஆகிறான். அப்போ இங்கே வந்து ஈக்குவல் ஹைலேருந்து ரிவர்சல் ஆயிருது ப்ரைஸு. அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த ஹைக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு ரிவர்சல் ஆகிருக்கான். ஆனால் ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. நேற்றுக்கு அங்கே தான் ரிவர்சல் ஆகிருக்கிறான். இன்றைக்கி அந்த இடம் வந்து அப்படியே நின்னா அப்படியே விழுந்துட்டான் கீழே. அதுக்கப்புறம் ஹையர் ஹை பண்ணவே இல்லை, அவன் தொடர்ச்சியாக கீழே போயிட்டான். தொடர்ச்சியாக அவன் பாட்டுக்கு வந்து கீழே போய்கிட்டே இருக்கான். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது நீங்களே ஈஸியாக வந்து கற்றுப்பீங்க. செவ்வாய்க்கிழமைக்கு என்னாச்சு, மார்க்கெட்டு நல்ல அப் ட்ரெண்டில் மேலே போச்சு. இன்றைக்கி என்ன ஹையோ அந்த ஹைக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம், ஆனாலும் மறுபடியும் பிக்கப் ஆகி மேலே வரைக்கும் போயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹை, அதுக்கு அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. அப்படியே லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கே தடுமாறினானோ அங்கே தான் வந்து நின்றுருக்கான். இவ்வளோ தூரம் அவனால் மேலே நல்லா வந்து வர முடிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து தடுமாற்றம் என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஃபாலு, மேலே வர முடியல, ஃபெயில்டு ஹை. அப்போ மேலேருந்து கீழே வந்தது, கீழே வர முடியாமல் மேலே வர முடியல, கீழே வந்துட்டு மேலே வர முடியல, கீழே வர முடியாமல் அப்படி நின்றுட்டு இந்த மாதிரி இருந்தது. அதையும் பிரேக் பண்ணி கீழே தான் போனோம், வர முடியல. கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சிட்டான். இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, இன்னைக்கு லோக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து முடிச்சிட்டான். சரி, இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, இன்னைக்கு ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து லோ வந்து எப்படி வந்துருக்குது, அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். அட்டிங்கப்பா, ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணணும் கீழே போயிருக்கிறானே அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் இந்த படிக்கட்டை வந்து கற்றுக்கணும். படிக்கட்டை வந்து நீங்கள் என்றைக்கு வந்து கற்றுக்குறீங்களோ தெளிவாக பயிற்சிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இது சுலபமாயிடுச்சுனாலே நீங்கள் ட்ரேடிங்கில் மாபெரும் சாதனைகளை கண்டிப்பாக படைச்சிடலாம். ஆனால் அது தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போது மண்டே அன்னைக்கு இருக்கிற லோ இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, அங்கேயே வந்து தான் மேலே போச்சு. 450 அப்படிங்கிற லெவல்லேருந்து 800 வரைக்கும் போச்சு ப்ரைஸ். 800க்கு போனானே ஒழிய அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், அதே தான் மேலே வரைக்கும் போய் ஒரு புல் பேக், மேலே வரைக்கும் போய் ஒரு புல் பேக், மேலே வரைக்கும் போய் ஒரு புல் பேக், மேலே போகலை, கீழே வந்துட்டான், மேலே போகலை, கீழே வர முடியல, மேலே போகலை, கீழே வர முடியல, மேலே போகலை, கீழேயே போயிட்டான். மேலே வரைக்கும் போயிருக்குது ஆனால் முடியலை, அந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகலை. அப்போ என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் கீழே வந்துட்டான். அப்போ இந்த ஹையை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க சென்செக்ஸில். சரியா, அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தது மேலே வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டியில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே தான் சென்செக்ஸ்லேயும் நடந்திருக்குது. ரொம்ப கம்மியான பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும், ஒரு 200லேருந்து ஒரு 350 வரைக்கும் கிடச்சிருக்கும். ஆனால் இதில் அப்ரோச்சில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு இங்கே வந்திருக்குது, ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக ஒரு 4-5 புள்ளியில் வந்து அங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து இங்கே வரைக்கும் ஹை வந்து போயிருக்குது, ப்ரீவியஸ் ஹை இங்கே தான் இருக்குது, அதுக்கும் ப்ரீவியஸ் ஹை இங்கே தான் இருக்குது. இது என்ன, அது பையர்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறாங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஹை அங்கே போய் தான் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்ப அடுத்த ஹை வந்து இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, ஆனால் அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது.
திரும்பவும் கீழே போயிட்டு வரும்போது இந்த லோக்கே வந்துட்டு மேலே வந்ததுனால கிளியராக உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் இது. ப்ரீவியஸ் லோக்கு வரவே மாட்டான். இப்போ இங்கே இருக்குது, இங்கே லோ இருக்குது, இங்கே லோ இருக்குது. ப்ரீவியஸ் லோக்கு அடுத்து வரவே மாட்டான். அவட போயிட்டு ஹை வைக்காமல் வரும்போது இந்த லோவையும் பிரேக் பண்ணி அடுத்த லோ வரைக்கும் வந்து தான் இந்த புல் பேக்கே போச்சு. அப்போது இந்த ஹைக்கு போகலை ப்ரைஸு. அப்போ கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே வரும்போது இந்த ஹை வந்து இவ்வளோ தான் போச்சு. அடுத்த தடவை இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி மேலே வரும்போது கூட இந்த ஹையை கட் பண்ணல பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து விழுந்தான் பார்த்தீங்களா? கவனிங்க, நிறைய பேசியிருக்கிறேன் நான். நிறைய பேர் கவனிக்கிறீங்க. அதை இன்னும் கூட நீங்கள் பொறுமையாக டேக் யுவர் ஓன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேக் யுவர் ஓன் டைம், பொறுமையாக கற்றுக்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. சரிங்களா? இப்போ 1 ஹவரில் வந்து மிட் கேப் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கான்? மேலே போய் கீழே வரும்போது லோக்கு வரல, மேலே போக முடியலை, கீழேயும் வர முடியல. அப்போ இது வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, மேலே வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். கன்ஃபார்மாக இதை பிரேக்கை நோக்கி போயிட்டு இருக்குது. பிரேக்கு மேலேயா கீழேயாங்கிறது கடை திறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துப்போம். கடை திறக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த திங்கட்கிழமை மணிக்கு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மேலேருந்து ஆரம்பித்து கீழே ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த இடத்துல லோ வச்சுருக்கான். அடுத்த தடவை போயிட்டு வரும்போது லோ இங்கே தான் இருக்குது. அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே. தொடர்ச்சியாக மேலே போயிருது ப்ரைஸ். லோவை கட் பண்ணலன்னா அவன் வந்து கீழே வரவே மாட்டான். அதே நேரத்தில் மேலேருந்து கீழே வரும்போது அந்த ஹையை கட் பண்ணலன்னா அவன் திரும்ப வரவே மாட்டான். அப்போ செவ்வாய்க்கிழமை மணிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே கண்டிஷன் தான். ப்ரைஸு மேலே வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணால் தான் மேலே போவான். மேலே இங்கே தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நேராக கீழே வந்தான். ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்துலேருந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மேலே போயிட்டான். இது வந்து இந்த மாதிரி பூ மாலை மாதிரி வந்திருந்தால் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இமீடியட்டாக ஹிட் அண்ட் ரன்னுங்கிற முறையில் வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருந்தான். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மு. ஆனால் லோ வைக்கலையேப்பா. அடுத்த லோ வந்து மேலே உயர வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் மேலே போகிறான்னு அர்த்தம். லோ இங்கே இருக்குது, இந்த லோ கட் பண்ணிட்டான்னு முடிஞ்சது கதை. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு பொறுமையாக அப்படியே கீழே வரும். கட் பண்ணி அந்த புல் பேக்கில் இருந்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். கீழே போட்டுங்க, இந்த லோவை கட் பண்ணிட்டோங்க, கட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்க. வருவான்ல கீழே போய் மேலே புல் பேக் வருவான்ல, அந்த புல் பேக்கில் நான் பிடிச்சிக்கிறேன். இது ஆனால் ரொம்ப ரிஸ்கி தான். ஏன்னா இங்கே நீங்கள் செல் பண்ணுறதுக்கும் இங்கே செல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் இன்னும் மேலே வர இப்படி மேலே போனான்னா உங்களுக்கு லாஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை உங்களுக்கு. போக கற்றுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணும். எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வந்து எடுத்துக்கலாம். நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகிறது தெரிஞ்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இல்லை சார், இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆச்சு, ஸ்லோ டவுன் ஆகும்போதே நான் வந்து இங்கே வந்து செல்லை வந்து ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லுக் டவுன். இங்கே என்ன ஆகுது? வீக்னஸே தெரியல, மேலே போகலை. அதே சமயத்தில் கீழே வந்து உங்களுக்கு கீழே ஈக்குவலாக கூட போகலை. அடுத்த தடவை இங்கேயே திரும்பிட்டான், அடுத்த தடவை இங்கேயே திரும்புகிறான். இப்போ என்ன அர்த்தம்? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப தெளிவாக வந்து கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெளிவு வந்து வந்துடும் கண்டிப்பாக. இப்போ ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ். ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் மேலே கீழே வந்து போயிட்டுருக்கான். அது திங்கட்கிழமை மணிக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான். ஸோ தொடர்ச்சியாக வந்து அப்படியே வந்து கீழே போயிட்டே இருந்துட்டு லோ வைக்காத காரணத்தினால மேலே வர ஆரம்பிச்சிது. மறுபடியும் லோ வைக்காமல் மேலே வந்துருக்கு. இந்த லெவலை கட் பண்ணல, அப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாக பீரிஷ்னஸ்ஸு, ஒரு புல்லிஷ்னஸ். இது பர்ஃபெக்ட். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. தொடர்ச்சியாக பீரிஷாக வந்ததுன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஒரு புல்லிஷ்னஸ் வந்தோன்னா மேலே போயிட்டான். இந்த ஹையை கட் பண்ணவே இல்லை, இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்குது. ஆனால் இந்த லோவை அப்புறமா வந்து அவன் பெருசாக வந்து
டச் பண்ணலை. இவ்வளோ ஹைக்கு போயிருக்குது. அந்த ஹை வரைக்குமே வர மாதிரி வந்துட்டு தான் கீழே வந்துருக்குது. ஒரு ஹாஃப் வே கீழே வந்துட்டான். முடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கான், இந்த ரேஞ்சிலேயே வந்து முடிச்சு விட்டான். ஸோ ஃபின் நிஃப்டி இதுவும் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோடைய பிஹேவியர் தான். உங்களுக்கு இந்த இடத்துல டைட் கன்சல்டேஷன் ஆகிருக்குது. அதனால் நல்லா வந்து மேலேயோ கீழேயோ இன்னும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம் எந்த பக்கம் வந்து மூவ் ஆகுதோ. கடை திறந்ததுக்கப்புறமா வந்து ட்ரேட்ஸை வந்து நம்ம பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் ஆச்சரியகரமாக க்ரூட் ஆயில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்சுங்க. மேலே கீழே போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச். ஒரு 10 நாளாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது ப்ரைஸு, இதுக்குள்ளே மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு மேலே போயிடுது. கரெக்டாக இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு கீழேயும் வந்து வந்துடுது ப்ரைஸு. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், இந்த இடத்துல வந்து மேலே போகிற மாதிரி கீழே வந்துட்டான் அப்படின்னு. ஆமாம், எஸ், இந்த லெவலில் வந்து அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான். கட் பண்ணி கீழே வந்தான். கீழே போயிடுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல புல்லிஷாக திரும்பிச்ச ப்ரைஸு மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் போவான். கீழே ஒரு வேளை வந்தானா கூட இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சிக்னலே பர்ஃபெக்ட் சிக்னலு. அழகாக மேலே போயிட்டான். இந்த லெவலில் நின்றுட்டே இருந்தது ப்ரைஸு. அடுத்து இந்த லெவலில் நின்றுட்டே இருந்தது. பிரேக் பண்ண முடியாமல் கீழே என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாக ஒரு லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாடி க்ளோசிங்கே தான் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. மேலே போய் மறுபடியும் வந்து பியரிஷ்னஸ்ஸு. இந்த லோ இங்கே இருக்குது. இந்த லோ வந்து இந்த லெவல்லேருந்து எங்கேயோ இருந்தால் மறுபடியும் வந்து மேலே கொண்டு போனான் அப்படின்னா இன்னொரு ஹை வைப்பான். இந்த லோவுக்கு வராமல் இங்கேருந்து திரும்பிச்சுன்னா என்ன அர்த்தம், போய் இன்னொரு ஹை வைக்க போகிறான்னு அர்த்தம். அந்த ஹை வந்து இதுக்கு பக்கத்துலேயும் கூட இருக்கலாம், இல்லைனா தூரமாக கூட இருக்கலாம். ஆனால் ஹை வச்சுருவான். இங்கே நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே போய் கீழே வர்றான். ரைட், ஓகே, மேலே கொஞ்சம் ஹை வச்சுட்டு தான் கீழே வர்றான். இந்த லோவை பிரேக் பண்ணலன்னா மேலே போனான்னா இன்னொரு ஹை வச்சுருவான். இது தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கவனிக்க உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். 5 மினிட்ஸில் போய் பார்த்து நீங்கள் டைம் ஃப்ரேம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக ப்ரைஸ் வந்து மேலே தான் கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் நீங்கள் நினைக்கலாம். இந்த லோ இருக்குது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம், ட்ரெண்டு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ட்ரெண்டு. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது வந்து லோ இங்கே இருக்குது, மேலே வரைக்கும் போயிட்டு வரும்போது இங்கே தான் இருக்குது லோ. மேலே போனால் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. மேலே போய் புது கை வச்சான். அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. மேலே போகலை. ஒரு தடவை இங்கேருந்து வந்து எப்படி வந்து போயிருக்கான், இங்கேருந்து எப்படி போயிருக்கான், இங்கேருந்து போகலை. போகாமல் கீழே வரும்போது தான் அதே லெவல்லேருந்து மேலே போயிருக்கு. ஆனால் மேலே போகலை. லெவலை கட் பண்ணிட்டா மேலே போனால் மேலே போகலை. ஸோ இவன் வந்து எப்போ அடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, ப்ரீவியஸ் ஹையை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போயிடுவான். இப்படி வரணும், வந்தானா மேலே போயிடுவான். படிக்கட்டு தான், டோட்டலாக படிக்கட்டு தான். என்னைக்காச்சும் ஒரு நாளுங்க, இல்லைனா ஒரு நாளில் ஏதோ ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கண்ணாப்பண்ணான்னு மேலே போயிடுறான். அதுக்கப்புறம்லாம் அப்படியே பொறுமையாக லோ வைக்கிறான், திரும்ப ஒரு லோ வைக்கிறான், லோ வைக்க முடியாமல் மேலே போகிறான், கட் பண்ணி மேலே போகிறான். பொறுமையாக இந்த விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தான் வந்து கவனிக்கணும். நம்ம கவனித்து பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணால் போதும். நல்லா பீரிஷ்னஸாக வருது. இந்த இடத்துல இந்த மாதிரி போகுது, இந்த இடத்துல ஏற்கனவே இது வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்தோன்னு ட்ரேட் எடுக்கணும்னா இல்லை, புல்லிஷாக க்ளோஸ் பண்ணது கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், தப்பே இல்லை. மேலே போய் கீழே வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரும்போது புல்லிஷு மேலே பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு திரும்ப வந்து மேலே வரும்போது சின்ன லாஸில் வெளியில் வந்துடலான்ட்டு வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் வந்து அவன் இந்த ஸ்விங்கை வந்து பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு சில நேரங்களில் தவிர மீதி எல்லா நேரத்துலையும் வந்து அந்த ஊஞ்சல் ஆட்டம்ங்கிறது அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மேலேருந்து கீழே வந்தேன், மேலேருந்து கீழே வர்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லோ தொடர்ச்சியாக கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா. இங்கெல்லாம் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தான், இங்கெல்லாம் ஊஞ்சல் ஆடினான், இப்படி ஆடிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல ஒரு 25 நிமிஷமாக நின்னான், வேகமாக கீழே வந்துட்டான். இந்த ஹையை கட் பண்ணல. கீழே வந்து மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணோமா, கட் பண்ணல. கடைசி வரைக்குமே கட் பண்ணல. இங்கே என்ன பண்ணுறான், இப்படி ட்ரெண்ட் ஆகிருக்கான். அப்போ ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரைஸு. கீழே போகும்போது ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிருக்கு.
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரக்கூடாது, வந்ததுன்னா என்ன பண்ணுவான், பை ட்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், இன்னும் வந்து கீழே போவான். கரெக்டாக அதான் நடந்திருக்கு. நல்லா லோ பண்ணிட்டு வரான். இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, கீழே இன்னும் வந்து லோ வந்து இன்னும் கீழே கொண்டு போய் வைக்கணும்ல. என்ன பண்ணியிருக்கான், இந்த லோ பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த லோ இங்கே தான் இருக்குது அநியாயத்துக்கு. ஆனால் மேலே போகும்போது வந்து இந்த ஹையை கட் பண்ணாதனால இன்னொரு லோ வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த லோ இங்கே தான் இருக்குது. அப்போ அடுத்த லோ வைக்கல, லோ வைக்கல, லோ வைக்கல, லோ வைக்கல, அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். தொடர்ச்சியாக படிக்கட்டில் ஏறுறதும் படிக்கட்டில் இறங்குறதும் இந்த விளையாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த விளையாட்டை அவன் கூடவே சேர்ந்து நம்மளும் விளையாண்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு விளையாடும் போது தான் பிரச்சனையே வருது. அது 5 மினிட்ஸில் பார்த்தீங்களா க்ரூட் ஆயில், இது வந்து கோல்டு சார்ட்டு. இது வந்து 1 ஹவரில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. 1 ஹவரில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதுதான் நடக்குது. ஸோ புதுசாக லோ வைக்கலன்னா இந்த ஹையை வந்து கட் பண்ணணும். இந்த ஹையில் வந்து இந்த இதில் ரிஜெக்ட் ஆச்சு, அடுத்த தடவை இதை கட் பண்ணணும். கட் பண்ணல, கீழே வரும்போது லோ வைக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்மளுக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன் அதை லோ வைக்கக்கூடாதுப்பா. லோ வைக்காத வரைக்கும் அவன் இனி வந்து இப்படியே இந்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குன்னு அப்படியே வந்து ஹை பண்ணிட்டே போவான். எப்படி வந்து இங்கே லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்து வந்துக்கிட்டே இருந்தானோ அந்த மாதிரி இது வந்து மேலே போகும்போது ஹை பண்ணிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் கோல்டு வந்து எனக்கும் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. இல்லை அதான் இப்போ கவிதை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன், ஓவியம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன்ல, அதுதான் இது. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட், இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் சொல்லியும் தர்றதுக்கு இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயங்க இது புரிஞ்சுக்கிறது. படிக்கட்டில் இறங்கி தான் வரலாம். ஒரு தடவையும் நான் இதான் உங்களுக்கு சொல்லி தர்றேன்னா, படிக்கட்டில் இறங்குறான் படிக்கலாம். ஆனால் ஒரு தடவையும் ஒரு மாதிரி இறங்கி வரோம். ஒரு மாதிரி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டேன்னா மேலே போயிடுவான். கட் பண்ணுற வரைக்கும் திணறிக்கிட்டு தான் இருப்பான். என்ன தான் அந்த லெவலு வரைக்கும் வந்துடானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் ப்ரீவியஸ் லெவல்லே திணறான் அப்படின்னா உங்களுக்கு மேலே போக மாட்டான். எவ்வளோ நேரம் திணறானோ அவ்வளோ நேரம் போக மாட்டான். இதை கட் பண்ணியே ஆகணும். இல்லை ப்ரீவியஸாக இந்த இடத்துல நான் ஒரு செல்லை ஒன்றும் பண்ணேங்க, இவ்வளோ தூரம் செல்லாகி வந்துகிட்டே இருந்தேன், அதனால் இந்த தடவையும் செல்லாகும். அதுதான் தப்பு பண்ணணும். ஓரளவுக்கு நம்ம வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இங்கேயே செல் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, இன்றைக்கி வந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறேன், புது லோ வைக்கிற வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ரேஞ்செலாம் தொடர்ச்சியாக வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் இருக்குன்னா பிரேக் ஆகிடுமோ என்னமோ நினச்சி கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம், ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். ஆனால் இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நான் இந்த இடத்துல வந்து இன்னும் கீழே போகும். தொடர்ச்சியாக அது வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்காதுங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் வரத்தான் செய்யும். இது வந்து ஒரே அடியாக இப்படி வந்துட்டு கூட இப்படி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கே நடந்த மாதிரி எப்படி வந்து கீழேருந்து வரும்போது வந்து இப்படி வந்து வந்திருக்குதோ அதே மாதிரி இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்படி தான் வந்து வந்திருக்குது ப்ரைஸ். இந்த தடவையே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மேலே போயிருக்க வேண்டியது, இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது, அது போயிருக்க வேண்டியது. ஆனால் கீழே வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் சொல்லும்போது. ஆனால் நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் தான் உங்களால் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கவே முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தானே இதை பயன்படுத்தி உங்களால் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும். புரியவே இல்லைன்னா அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, வந்து ஹையை கட் பண்ணல, ஹையை கட் பண்ணவே இல்லை, லோவை வரவே இல்லை, ஹையை கட் பண்ணால் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான், லோவை கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் போயிருக்கு. எங்கே இருக்குது, 75,100, 76,000 ஜஸ்ட் லைக் தட் போயிருக்கு. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்துங்க. நிறைய இதில் வந்து கவனம் செலுத்தும் போது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பாதையில் திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போங்க. இதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இது பார்ப்போம். ஸ்டாக்ஸில் எது வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு டாடா மோட்டார்ஸ் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்குது. அவன் பாட்டு வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவல் லோ பண்ணியிருக்கானா, இல்லை கொஞ்சமாக கீழே போயிருக்குது ப்ரைஸு. ஆனால் இந்த தடவை வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு சின்ன புல் பேக்.
அப்புறமா ஒரு நல்ல புல் பேக்கு. இந்த புல் பேக் வந்து நடந்துகிட்டே இருந்தது எனர்ஜி கேனில். இதுக்கப்புறமா வந்து மேலே போகணும். அப்போ கூட கீழே போய் இன்னொரு லோ வைக்கிற மாதிரி தான் வச்சான். ஆனால் நேற்றுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பையில் இருந்தது டாடா மோட்டார்ஸு. நல்லாவே வந்து பெர்ஃபார்மும் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து என்ன இருக்குது பாருங்கள். திரும்பவும் வந்து நீங்கள் டாடா மோட்டார்ஸ்னு ஸ்டாக்ஸில் போனீங்கன்னா கூட அதுதான் நடக்குது பாருங்கள். இந்த லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹையான இந்த ஹை, இந்த ப்ரீவியஸாக மேலேருந்து விழுந்தது பார்த்தீங்களா, ஒரு புல் பேக் இங்கே தான் வந்தது. இந்த புல் பேக்கை கட் பண்ணோம். அந்த புல் பேக் ரொம்ப பக்கத்தில் போய் தான் விழுந்துருக்கு. மறுபடியும் கூட அதே லெவலுக்கு போய் தான் விழுந்துருக்கான். விழும்போது எப்படி விழுந்துருக்கான், இந்த ஹை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு வந்து ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணியிருக்கான், லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஒரு கடைசியாக ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து நல்லா வரைக்கும் மேலே போச்சு. கீழே வந்துட்டு மேலே போகும்போது இது வரைக்கும் கவனிக்கணும். இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. இவ்வளோ பெருசாக இருந்தாங்க, அடுத்து வந்து இவ்வளோ பெருசாக இருந்தாங்க. இங்கே தான் இவ்வளோ பெரிய செல்லர்ஸு. மேலே போகும்போது போக முடியல. அப்போ என்ன பண்ணுறான், தொடர்ச்சியாக அப்படியே வந்து கீழே ரொம்ப போகலன்னா கூட ஓரளவுக்கு வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டு நின்றுச்சு, ஹோல்ட் ஆயிடுச்சு. அதானி என்ன பண்ணியிருக்காப்புல, அதானி வந்து உங்களுக்கு ஆஹா அருமையாக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லெவல் அப்படியே அதை கட் பண்ண முடியாமல் மேலே வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே வந்துச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த லெவலில் இருந்து மேலே போகணும். ஸோ இது ஒரு ஹை, அடுத்த ஹை வந்து மேலே இங்கே வச்சிருச்சு. அடுத்து இப்படி வந்துட்டு மேலே போகணும். இந்த லோவை எக்காரணத்தை ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த ஏரியாவில் எங்கேயோ இருந்து திரும்பிட்டான் அப்படின்னா அவன் மேலே போகிறான்னு அர்த்தம். பட் ஸ்டில் வந்து மார்க்கெட்டு பியரிஷ், அதாவது பிஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா. நிஃப்டி எப்படி வந்து ரிஜெக்ட் ஆச்சு, அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருது பார்த்தீங்களா. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பிரேக் ஆகி கீழே வந்துகிட்டு இருக்குது ப்ரைஸு. இப்போ புது லோ வந்து விற்கக்கூடாது, அவ்வளோதான். புது லோ வச்சான்னா மறுபடியும் வந்து அடுத்த லோ வந்து வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். புது லோ வைக்கிற வரைக்கும் வந்து இதை ஜாலியாக வந்து பையை வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை வந்து விற்க முடியாமல் வந்து மார்க்கெட் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்து ஹை பண்ணிவிட்டு ரொம்ப தூரத்தில் இங்கே ஹை இருக்குது, இந்த ஹைக்கு அப்புறம் இங்கே தான் அடுத்த ஹை, இந்த ஹைக்கு அப்புறம் அடுத்த ஹை இங்கே இருக்குது அப்படி சொல்லல, அந்த ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், பையிங் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தொடர்ச்சியாக கீழே வரும்போது என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கு. இது வந்து ஸ்டாக்ஸ்னு இல்லை, கமாடிட்டின்னு இல்லை, எல்லாத்துலேயுமே அதான் நடக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை வந்து திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி லீவு நாள், இன்றைக்கி நிறைய வந்து இப்போ பண்டிகை தினத்தெல்லாம் நீங்கள் கொண்டாடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம்னாச்சும் உட்காந்து இந்த சார்ட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்க பாருங்கள். நீங்கள் இது எல்லாமே கவனிக்கணும். கவனிக்க தான் உங்களுக்கு வந்து இது புரிய ஆரம்பிக்கும். பையிங் ஸ்ட்ரென்த் என்ன, பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, செல்லர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடு உங்கள் கைமீறி போகுது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து தெரியணும். ஓ, இதுக்கு மேலே இது வந்து செட் ஆகாது. பாருங்கள், பவர் கிரிட் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஆனால் இது வந்து எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் நிற்கிது. இந்த இடத்த விடக்கூடாதவன், விடாமல் மேலே மட்டும் திரும்பிட்டான்னா திரும்ப வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. எதுக்கு மேலே வரணும், இதுக்கு மேலே வரணும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வாய்ப்பு இருக்கா. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னா, இந்த இடத்துல திரும்பிட்டானா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே இந்த ஹைலேருந்து தான் கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்குது. மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போயிருக்குது. அப்போ கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், மேலே ட்ரெண்டு பண்ணுறான். அப்போ ஒரு வேளை இங்கேருந்து திரும்பிடுச்சுன்னா பவர் கிரிட்டு திரும்பிடுச்சு அப்படின்னா ஹையர் ஹை பண்ண ஆரம்பிச்சேன்னா எங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போயிடுவான். அவன் ரொம்ப வேகமாக போனானா இங்கே போயிடுவான், ரொம்ப பொறுமையாக போனானா இங்கே போவான், ரொம்பவே பொறுமையாக போனானா இங்கே போவான். இவ்வளோ தாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸும் இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணலை. ரொம்ப நாளாக வந்து அப்ட்ரெண்டில் வந்து மேலே போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ ஏற்கனவே வந்து இந்த லெவலில் தான் மேலே போயிருக்கு, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. எப்படி மேலே போய் இப்படி கீழே வந்துட்டு இருக்குது ப்ரைஸு,
இந்த லோவை கட் பண்ணாமல் மறுபடியும் வந்து மேலே மட்டும் திரும்பிட்டானா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேஷன் பண்ணிட்டு மேலே போவான். ஏன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. கட 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 கடன்னு கீழே வந்திருக்குறான். அப்படியே கட கடன்னு மேலெல்லாம் போகவே மாட்டான் என்னையுமே. பையர்ஸுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கைலாம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணி நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான், மெத்தடெல்லாம் அதே மெத்தட் தான். நீங்கள் லோலேருந்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். லோவை கட் பண்ணவே மாட்டான், மேலே வரைக்கும் போவான். அப்புறம் அடுத்து லோவை கட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பான் கீழே. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை வந்து சாதிக்கலாம். சாரி, இங்கே வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே வரும்போது தான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. இந்த குட்டி ரேஞ்சில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் பண்ணிகிட்டே இருக்கான் ப்ரைஸ். தொடர்ச்சியாக வந்து அந்த ஊஞ்சல் ஆட்டம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து தெரியும். மேலே போய் கீழே வரைக்கும் வந்துருக்குது. அதே இடத்துக்கு வந்து தான் மேலே வரைக்கும் போயிடுது. மேலே எப்படி போயிருக்குது? படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்குது. இங்கே போய் ஸ்லோ டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஸோ தொடர்ச்சியாக வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ். இந்த ஹையை கட் பண்ண முடியல. திரும்ப இங்கே வந்தான், திரும்ப இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டாக ரொம்ப பொறுமையாக, நான் ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஒன்று ஒன்றா அதை அனலைஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஒன்று இது ஏன் இப்படி நடக்குது, ஒரே இடத்துலையே இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது, ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆக்ட் பண்ணுதா, அப்போ ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா மேலே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிருக்குது. அப்போ இந்த ட்ரெண்டு வந்து மேலே போய் கீழே அதே இடத்துக்கு வந்துருக்குது, மேலே போய் கீழே அதே இடத்துல வந்துருக்குது. மேலே தான் பிரேக் ஆகணும், 80% இப்படி தான் பிரேக் ஆகணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 20% வந்து வாய்ப்பு வந்து கீழே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நடந்துருக்குது. அப்போ இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து லோ பண்ணிகிட்டே வரான். அப்போ இந்த லெவலை விடாமல் மேலே போய் இந்த ஹை வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா மேலே ஓடிடுவான். அப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. பை எங்கே பண்ணணும்? இங்கே தான் பண்ணி ஆகணும். கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியது. ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லாஸை புக் பண்ணி வர்றீங்களா, அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்க என்ன இருக்கும், மேலே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். ஸோ சக்ஸஸ் வருது, சக்ஸஸ் வரல அப்படிங்கிறத விட நீங்கள் அந்த அந்த ரூலை மட்டுமே ஃபாலோ பண்ணி, இந்த ரூல் இதான்ப்பா என்னோடய ரூல், இங்கே வந்தால் நான் எடுப்பேன், மேலே தான் பிரேக் ஆகணும், கீழே போச்சுன்னா நான் ஐம் ரெடி டு க்ளோஸ், ஐம் ரெடி டு அக்செப்ட் த லாஸ். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு அக்செப்ட் யுவர் லாஸ். அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அந்த அக்செப்டன்ஸில் தான் பிரச்சனையாக இருக்குது. அது ஏற்றுக்க முடியாது. சில பேர்லால வந்துட்டு அந்த ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஒரு சின்ன லாஸ் தான் இருக்கும். வெளியில் வந்துடலாம் நினைப்பீங்க. ஆனால் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. இல்லை இதோ வந்துடுவான், இதோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுவான், இதோ இந்த இடம் போனோன்னே சரியான ரிஜெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுவான். அவன் ரிஜெக்ட் ஆகவே மாட்டான். அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபெட்டப் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸ்கொயர் ஆஃப் ஆனதுக்கப்புறமா வந்து அவன் நீங்கள் நினச்ச மாதிரி கீழே வந்துடுவான். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய மெசேஜஸ்லாம் என்னால் வந்து படிக்க முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது படிச்சுட்டு உங்களுக்கான ரிப்ளைஸ் வந்து கொடுக்குறேன். கேள்விக்கு என்ன பதில் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்குது. எல்லாமே பண்ணணும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல. இது சீக்கிரமாகவே வந்து தினமும் வந்து நான் கொடுக்க பார்க்குறேன் வீடியோஸு. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு, இவ்வளோ நேரம் வந்து டைமை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு, இந்த லீவ் நாள் அதுவும் வந்து பர்டிகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.